Good morning students. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற டாபிக் என்ன கிராமர் டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படினு சொல்லி பார்த்தா சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவோம். as usual நம்ம பார்க்கறோம்னா எப்பவுமே வந்து டைட்டிலோட மீனிங் என்ன அப்படினு சொல்லி பார்ப்போம். அந்த டைட்டிலோட மீனிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்து அதுக்கு அப்புறமா நம்ம கிராமர்ல வரலாம். டைட்டிலோட மீனிங் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இருக்கு, அடுத்து காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட். இந்த சிம்பிள்ல என்ன இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தா ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். காம்பவுண்ட்ல ஒரு ரெண்டு மெயின் கிளாஸ் கோஆர்டினேட் வித் ஒன் கன்ஜெக்ஷன் அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள்ல என்ன அப்படினு சொல்லி புதுசா நம்ம பார்க்கிறது என்னன்னா P for phrase. இந்த phrase-ஓட மீனிங் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா it doesn't give complete and clear meaning, full fledged meaning அப்படினு சொல்லுது. அதாவது கிளியராவும் மீனிங் தராது, கம்ப்ளீட்டாவும் மீனிங் தராது, ஃபுல்லாவும் மீனிங் தராது. ஏதோ கொஞ்சம் லைட்டா மீனிங் தரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா phrase அப்படினு சொல்லுவோம். அடுத்து மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஒரு full fledged சென்டென்ஸ், அதாவது ஃபுல்லா மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியத்துக்கு தான் தமிழ்ல சொன்னா வாக்கியம்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொன்னா சென்டென்ஸ்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினு சொல்லிட்டா கிளாஸ்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ்ல ஏன் மெயின் கிளாஸ்னு சொல்றோம்னா அந்த சென்டென்ஸ்ல இதுதான் மெயின், இதுதான் மேஜர் பார்ட் அப்படிங்கறதால இத நம்ம என்ன சொல்றோம்னா மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ்ங்கறதால இந்த மெயின் கிளாஸ் அப்படினு சொல்றோம். அதுக்கு அடுத்து என்ன அப்படினு சொல்றோம்னா சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் அப்படினு சொன்னா it doesn't give complete meaning, அதாவது ஃபுல்லா மீனிங் தராது, பாதி மீனிங் மட்டும் தரும். பாதி மீனிங் மட்டும் தந்துச்சுனா நம்ம ஹோம்வொர்க் பண்ணப்போ சொல்லிடுறாங்க, டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா இல்ல இன்கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி. இன்கம்ப்ளீட்னா என்னன்னா பாதி நம்ம செஞ்சிருப்போம், பாதி நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், அதாவது விட்டுருப்போம். 10 क्वेश्चन எழுத சொல்லிருந்தாங்க, 5 क्वेश्चन எழுதிருப்போம், 5 क्वेश्चन விட்டுருக்கோம், எழுதிருப்போம். அதுக்கு பேர் தான் என்னன்னா இன்கம்ப்ளீட். அப்படி இன்கம்ப்ளீட் மீனிங்கா இருந்ததுனா, பாதி மீனிங் மட்டும் தந்து மீதி மீனிங் தராம இருந்ததுனா, ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆகாம இருந்ததுனா அதுக்கு பேரு சபார்டினேட் கிளாஸ் அப்படினு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இதுல என்னன்னா அப்படினு சொல்லிட்டா சிம்பிளா ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணே இல்லனா அதுக்கு மேல சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், அதுக்கு அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட்ல ரெண்டு மெயின் கிளாஸ், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைப் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா 2 மாடல் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் அப்படினு சொல்லலாம். ஏன் டிஃபிகல்ட்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறப்ப நமக்கு தெரியும். ஏன்னா பார்க்கறப்ப படிக்கிறப்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எழுதுறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தான் சிம்பிள்ல நான் டைப்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறமா நம்ம டைப் போலாம், சென்டென்ஸ் போலாம். சிம்பிள்ல to காம்ப்ளெக்ஸ்ல so that not யூஸ் பண்ணோம், காம்பவுண்ட்ல very and so. இதுல வந்து இந்த 2 ஆ இருக்கட்டும், two ஆ இருக்கட்டும், so ஆ இருக்கட்டும், இல்ல very ஆ இருக்கட்டும், இதெல்லாம் எதுவுமே என்ன கிடையாது அப்படினு சொல்லி பார்த்தா டைப் இல்ல. வார்த்தையோட தட் மீன்ஸ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை டைப் ஆஃப் சென்டென்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்டர்னேட் பண்ணிட்டே போறோம். to அப்படிங்கிற விஷயத்தை காம்ப்ளெக்ஸ்ல soங்கிற விஷயம் ஆல்டர்னேட் பண்ணுது, அடுத்து காம்பவுண்ட்ல வெரிங்கிற விஷயம் ஆல்டர்னேட் பண்ணுது அப்படினு சொல்லி நம்ம சொல்லலாம். மீதி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த டைப் அப்படினே சொல்லலாம். to, that, not and so. நீ பார்க்கலாம் அங்க ஒரு 4 டாட் வச்சிருக்கேன். அந்த 4 டாட்னா என்னன்னா இந்த சென்டென்ஸ் இன் பிட்வீன் இதெல்லாம் வரும். அதனால உள்ளுக்குள்ள வரதுனால அந்த வேர்ட்ஸ் எங்க எழுத முடியாதுங்கறனால 4 டாட் வச்சிருக்கேன் அப்படினு சொல்லி சொல்லலாம். ரைட். அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க சென்டென்ஸ் வரும். இந்த சென்டென்ஸ் நான் எழுதி போட்டுருக்கேன் பாருங்க. இத நம்ம தான் என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி தான் ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி சிம்பிளா, காம்ப்ளெக்ஸா, காம்பவுண்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்றேன்னு சொல்லி பாருங்க. இந்த ஹெவிங்கிற இடத்துல நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் எதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண கூடாதுன்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல என்ன டென்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே டென்ஸ் ஃபார்ம் தான் நம்மளும் யூஸ் பண்ணோம். டென்ஸை சேஞ்ச் பண்ண கூடாது. பிரசன்ட்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி டைரக்ட் இன்டைரக்ட் மாதிரி பாஸ்ட் கோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண கூடாது அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ண கூடாது. ஒருவேளை அவங்க பிரசன்ட்ல கொடுத்திருந்தா நம்மளும் பிரசன்ட்ல தான் எழுதணும், அவங்க பாஸ்ட்ல கொடுத்திருந்தா நம்மளும் பாஸ்ட்ல தான் எழுதணும். அதனால தான் எழுதி போடுங்க பாருங்க, டென்ஸ் cannot change அப்படினு சொல்லி எழுதி போடுங்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சோ நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ரைட் சென்டென்ஸை ரெண்டா பிரிச்சிட்டோம். மீனிங் பாருங்க, the box is too heavy. இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஃபுல்லா நம்ம மீனிங் கொடுக்குது. இதுல வேற எந்த ஒரு விஷயமும் தோணுது, ஃபுல்லா மீனிங் கொடுக்கறதுனால இத நாம என்னன்னு சொல்லி வெச்சுக்கலாம்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஃபுல்லா மீனிங் கொடுத்தா அது பேரு மெயின் கிளாஸ். அடுத்து to lift it. to lift it அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா தூக்குறது. ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க தூக்குறாங்க.
தெரியல, எங்க யாரு எதுவுமே நமக்கு தெரியல. எதுவுமே தெரியாதனால மீனிங் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கறதுனால அதுக்கு நம்ம பேர் என்னன்னு சொல்லி வச்சிட்டோம்னா நம்ம phrase அப்படின்னு சொல்லி வச்சோம். இதுக்கு இன்னொரு விஷயமும் வச்சுக்கலாம். phrase doesn't have subject and verb. phrase-ல என்ன இருக்காதுன்னா சப்ஜெக்டும் இருக்காது, verb இருக்காது. அதே மாதிரி பாருங்க, இங்க சப்ஜெக்டும் இல்ல, verb-ம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட். இப்போ ஒரு phrase ஒரு மெயின் கிளாஸ். இப்போ இந்த டைப் பாருங்க, ஒரு phrase ஒரு மெயின் கிளாஸ் இருந்தா அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? இங்க என்ன எழுதிங்க? சிம்பிள் எழுதிங்க. அப்போ ஒரு phrase ஒரு மெயின் கிளாஸ் இருந்தா அது சிம்பிள் டைப். ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டைப் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அடுத்து டென்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். டென்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கையை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிங்கரை மேல வச்சுக்கோங்க. வச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா வரும். am, is, or, was, were. ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கர்ல வந்ததுனா உங்களுக்கு present tense, லாஸ்ட் 2 ஃபிங்கர்ல வந்ததுனா past tense அப்படினு சொல்லிருக்கேன். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ்ல என்ன verb யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கற விஷயத்தை ரவுண்ட் பண்ணி காட்டுறோம். is அப்படிங்கற விஷயம் ரவுண்ட் பண்ணி காட்டுங்க. இப்போ இது என்ன டென்ஸ் சொல்லி கண்டுபிடிக்கணும்னா உங்க வரல வச்சு நீ சொல்லணும். am, is, or, was, were. இப்போ எந்த இடத்துல வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கருக்குள்ளற இந்த isங்கற விஷயம் வந்திருக்கு. அப்ப என்ன டென்ஸ்? சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த டென்ஸை என்ன பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணவே கூடாது. சரி, அப்ப அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ சிம்பிள் இருக்கு, நம்ம எதுக்கு எழுதலாம்னா காம்ப்ளெக்ஸ் நம்ம எழுதலாம். காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. the box is heavy. இங்க தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். அந்த to அப்படிங்கிற விஷயம் சிம்பிள்ல வரும். அதனால அது நம்ம தேவையில்லை, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் எழுதுறோம், அதனால அதை எழுதக்கூடாது. lift itங்கிற விஷயத்தை நான் எழுதிக்கலாம். இப்போ நம்ம கையில கம்ப்ளீட் ஆகாத 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 மெயின் கிளாஸா நம்ம மாத்தி ஆகணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த 2 ஆல்டர்னேட் பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கு? so இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? so னு எழுதலாம். இப்போ நம்ம கையில என்ன ஆயிடுச்சு? ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மெயின் கிளாஸ் கிடைச்சிருச்சு. the box is so heavy அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். இப்போ lift itங்கிற வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மெயின் கிளாஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணனும். பட் மேல இருக்க சென்டென்ஸ் இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. the box is too heavy to lift it. the box வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால தூக்க முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. யாரால தூக்க முடியலங்கிற விஷயத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாதப்ப சப்ஜெக்ட் எப்பவுமே இந்த சென்டென்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்டர்னேட்டிவா நம்ம கையில என்ன இருக்குன்னா காமன் நவுன் இருக்கு. I, we, you, they அப்படிங்கிற காமன் நவுன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் நவுன் he, she, it இருக்கு. இப்போ இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸெப்ட் it. ஏன்னா இங்க நம்ம it யூஸ் பண்ணிக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த it அடிச்சிருக்கேன். இப்போ I, we, you, they, he, she இந்த ஆறு வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நவுன்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சென்டென்ஸ் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் கொடுக்கல, இப்படி கொடுக்காம வந்தா இதை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இங்க கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கொடுத்திருக்க சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் எதை எடுக்கலாம்னு ஐடியால இருக்கேன்னா நான் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னொரு தடவை படிச்சு பாரு. the box is too heavy to lift it அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு, அதனால தூக்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. தூக்க முடியும்னு சொல்ல. this is not a positive sentence, this is a negative sentence. பார்க்கறப்ப பாசிட்டிவ் மாதிரி இருக்கும், ஆனா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். முடியலன்னு சொல்லிடுவாங்க. முடியலன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னோம்னா முடியும்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னா can. முடியாதுன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த நாட்டை இந்த can கூட போட்டு சேர்த்து எழுதணும்னா ஈஸியா முடியும். I cannot lift it. words யூஸ் பண்ணிட்டோம், மீனிங்கும் வந்துச்சு. I cannot lift it. என்னால தூக்க முடியல. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் சென்டென்ஸ் வந்ததனால இது நம்ம என்ன பண்ணிரோம்? மெயின் கிளாஸ் அப்படினு சொல்லி நம்ம இப்போ நம்ம கையில 2 மெயின் கிளாஸ். இத வச்சு நம்ம என்ன பண்ணனும்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணனும். ஒரு சபார்டினேட் கிளாஸ் அண்ட் ஒரு மெயின் கிளாஸ். ஆல்ரெடி நம்ம 2 மெயின் கிளாஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதையே வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஃப்ரேம் பண்ணனும். எப்படி ஃப்ரேம் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் கூட எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கிறது தட் மட்டும். காம்ப்ளெக்ஸ் கன்ஜங்ஷன் எழுதி. எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் கன்ஜங்ஷனை சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தா எழுதணும். இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் நம்மளா போட்டோம். எது நம்ம போட்டோம்? I அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம போட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட காம்ப்ளெக்ஸ் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். அது எது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா that. அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண I, that means now.
that I cannot lift it. இப்போ என்ன மாறிடுச்சு அப்படினு சொல்லி பாருங்க. இப்போ செப்பரேட் பண்ணி பாருங்க. The box is so heavy ஒரு main class that I cannot lift it. That I cannot lift it னா அதனால என்னால தூக்க முடியல. எதனால? அது full meaning கொடுக்கல. அப்படி full meaning கொடுக்காம பாதி meaning மட்டும் கொடுத்தா அதுக்கு பேரு subordinate class. ஒரு main class ஒரு subordinate class ரெண்டு ஒண்ணா சேர்ந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்குனா காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு கொடுத்திருக்கு அப்படினு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த சோ ஆல்டர்னேட்டிவா என்ன மாறிடும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா காம்பவுண்ட்ல வெரியா மாறிடும். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸோட கன்ஜங்ஷன் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அன்சோ அப்படினு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை ரூல்ல சொன்ன மாதிரி ரெண்டு மெயின் கிளாஸ் தேவை. இப்போ மேல இருக்க சென்டென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிரோம் ரெண்டு மெயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிரோம். The box is heavyங்கிற விஷயத்தை மட்டும் நான் எழுதுறேன். ஏன்னா சோ ஆல்டர்னேட்டிவா வேற வார்த்தையா மாறும். I cannot lift it. இப்போ நம்ம கையில என்ன இருக்குன்னா இது ஒரு மெயின் கிளாஸ் இது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு. இந்த ரெண்டு மெயின் கிளாஸ் கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் தேவை. அதுதான் இந்த அன்சோ. பட் இந்த சென்டென்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா சோ வந்து காம்பவுண்ட்ல ஆல்டர்னேட்டிவா வேற வேர்டா மாறும். என்ன வேர்டா மாறும்? வெரிங்கிற வேர்டா மாறும். So the box is very heavy. இப்போ என்ன மாறிடுச்சு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட் சென்டென்ஸா மாறிடுச்சு. The box is very heavy. அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு. இப்போ நம்ம கையில ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. ரூல்ல சொன்ன மாதிரி ரெண்டு மெயின் கிளாஸ் இன் பிட்வீன் தான் நம்ம எதை சேர்க்கணும்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை சேர்க்கணும். அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் இந்த டைப் எது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இந்த அன்சோ. இப்போ இந்த அன்சோ என்ன பண்றோம்னா the box is very heavy ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. I cannot lift it இன்னொரு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவுல மிட்ல தான் நம்ம எழுதுறோம். அந்த மிட்ல எழுதுற இடம் தான் இது and so. இப்போ படிச்சு பாருங்க. The box is very heavy and so I cannot lift it அப்படினு சொல்லி எழுதிருக்கோம். இப்போ நம்ம கையில என்ன இருக்கு? ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ இந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் சிங்கிள் மெயின் கிளாஸா என்ன பண்ணிடுச்சு அப்படினு சொல்லி பார்த்தா இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நமக்கு சேஞ்ச் பண்ணி காட்டிடுச்சு அப்படினு சொல்லி சொல்லலாம். சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு சென்டென்ஸ் அந்த சைடுல எழுதி போட்டு வச்சிருக்கேன். அந்த சென்டென்ஸ் எது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா the tea is too hot to drink it. இப்போ இந்த சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாம் வெச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க ஹோம்வொர்க்கா நீங்க எழுதுங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருங்க. இன்னும் ரொம்ப அதிகமானதா கொடுக்கல. ஒரே ஒரு டைப் மட்டும் தான் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான ரூல் இங்க எழுதி போட்டுருக்கேன். நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் எழுதி போட்டுருக்கேன். டைப்போட வேர்ட்ஸ் எல்லாம் நான் எழுதி போட்டுருக்கேன். எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்ங்கறத தெளிவா இங்க சொல்லிருக்கேன். இத ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துட்டு அதே மாதிரி இந்த இதுலயும் நான் என்ன பண்ணலன்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணல. அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாதனால நீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணி எழுதணும். சோ பொறுமையா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்த சென்டென்ஸ் நீங்க பண்ணுங்க. பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது கரெக்ட்டா இல்ல ஏதாவது ராங்கா ஆன்சர் இருந்ததுன்னா அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே அனுப்பி விடுறேன். Thank you. Next class.